அன்பார்ந்தவர்களே, பொய்யான வாக்குறுதி தருபவர்கள் நம்மை சுற்றி நிறைய பேர் இருக்கிறார்கள். பொய்யான வாக்குறுதி தருபவர்கள் நம்பிக்கை துரோகம் செய்பவர்கள் மட்டுமல்ல, மாறாக பிறருடைய உயிரையும் எடுத்துவிடக்கூடியவர்கள். பொய்யான வாக்குறுதிகள் மிகவும் கொடியவை. அமெரிக்காவில் ஒரு குளிர்காலத்தில் ஒரு கடும் பனி இரவில் தன் வீட்டின் முன் ஒரு ஏழை மனிதர் படுத்திருப்பதை கண்டார் அந்த வீட்டின் சொந்தக்காரரான செல்வந்தர். முதியவருக்கு அருகில் வந்து, கடும் குளிர் வீசுகிறதே, உங்களுக்கு சூடான உடைகள் இல்லையா? உங்களுக்கு குளிர் தெரியவில்லையா என்று கேட்டார். அந்த ஏழை முதியவரோ, எனக்கு சூடான உடைகள் இல்லை ஐயா, ஆனால் நான் இப்போது இந்த குளிருக்கு பழக்கப்பட்டு விட்டேன் என்றார். அந்த செல்வந்தரும், நான் வரும் மட்டும் காத்திருங்கள், நான் உங்களுக்கு நல்ல ஆடை தருகிறேன் என்று கூறி தன்னுடைய வீட்டினுள் சென்றார். அந்த ஏழை முதியவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். ஆனால் வீட்டினுள் சென்ற அந்த செல்வந்தர் தன்னுடைய பிற வேலையின் காரணமாக அந்த முதியவரை முற்றிலுமாக மறந்துவிட்டார். மறுநாள் காலையில் தான் அந்த ஏழை முதியவரின் நினைவு வந்தது. உடனடியாக வீட்டை விட்டு வெளியே சென்றார். ஆனால் அந்த முதியவரோ குளிரால் இறந்து கிடந்தார். அவரின் கையில், எனக்கு சூடான உடைகள் இல்லாத போது நான் குளிருக்கு போராட முடிந்தது. ஆனால் நீங்கள் எனக்கு உதவ வாக்குறுதி அளித்தபோது நான் உங்கள் வாக்குறுதிக்கு அடிமையாகி குளிருக்கு எதிராக போராடும் திறனை இழந்துவிட்டேன் என்ற வார்த்தைகள் எழுதப்பட்டிருந்தன. ஆம், வாக்குறுதி அளிக்கும் முன், பொய்யான வாக்குறுதிகளை உருவாக்கும் முன் யோசிப்போம். அது ஒருவரின் மரணத்திற்கு கூட காரணமாக அமைந்துவிடக்கூடும்.